to be successful? நீங்கள் வெற்றிகரமா இருக்கணுமா? God tells Joshua, you want to be successful? Get rid of that philosophy that says, let go and let God. தேவன் யோசுவா சொல்றார், வெற்றிகரமா இருக்கணுமா? எல்லாம் கர்த்தர் பார்த்துவான்னு சொல்றாங்களே, அதை விட்டுடு. There is something that you do, you better realize what you must do and begin to do it, then you will make your way prosperous. நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது, அது என்ன என்பதை கண்டுபிடித்ததை செய்ய ஆரம்பி, அப்பொழுதுதான் நீ வெற்றிகரமா இருப்பாய். That's why God didn't say, I will make you prosperous. ஆகவேதான் தேவன் நான் உன்னை வெற்றிகரமா இருக்க பண்ணுவேன்னு சொல்லல. Now listen to me. If God can only make you successful and prosperous, He would have made every one of us successful and prosperous already. தேவன் உங்களை வெற்றிகரமாய் செழிப்பாய் ஆக்க முடியுமானால் அவர் ஏற்கனவே எல்லாரையும் அப்படி ஆக்கி இருப்பார். Hello. That is very enlightening, isn't it? ரொம்ப மனச தரகமா இருக்குல்ல. Now you understand why everybody is not. இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் எல்லாரும் அப்படி இல்லன்னு? If God wants to make you prosperous and successful, if God can do it, if that's the way it works, then with one stroke, just a finger like this, and everybody will be successful and prosperous. தேவன் தான் எல்லாரையும் வெற்றிகரமா செழிப்பா மாற்றுகிறார். அவரால் மாற்றுகிறார்னு சொன்னால் பிறகு ஆண்டவர் சும்மா ஒரு விரல் சொடுக்கல எல்லாரையும் அப்படி மாற்றி விட்டு இருப்பார். Or God can use some great mighty evangelist to make you all successful. அல்லது ஒரு பெரிய வல்லமையான சுவிசேஷன் ஆண்டவர் பயன்படுத்தி கண்ணுமைக்கு நேரத்தில் அப்படி எல்லாரையும் மாற்றி இருப்பார். A lot of Christian people are wondering, they've gone to every evangelist and still they are not successful. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், எல்லா சுவிசேஷம் போய் பார்த்துட்டுமே ஆனாலும் வாழ்க்கையில வெற்றி இல்லைன்னு நினைக்கிறாங்க. How many evangelists prayed for me, brother? Still I am not successful. எத்தனை சுவிசேஷிகள் எனக்காக ஜெபம் பண்ணாங்க பிரதர், ஆனாலும் வெற்றி இல்ல. The Bible doesn't say that evangelist will make you successful. வேதம் சுவிசேஷர் வந்தா வெற்றி கிடைக்கும்னு சொல்லல. It doesn't say that his gift will make you successful. அவருடைய வரம் உன்னை வெற்றி பெற செய்யும் வேதம் சொல்லல. His power will make you successful or his clout with God will make you successful. அவருடைய வல்லமை உன்னை வெற்றி பெற செய்யும் அல்லது ஆண்டவருக்கு அவருக்கு இருக்க நெருக்கம் உன்னை வெற்றி பெற செய்யும் சொல்லல. That his greatness will give you something. அல்லது அவருடைய மேன்மை உனக்கு ஏதாவது செய்யும் சொல்லல. No. கிடையவே கிடையாது. The Bible says it very clearly. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. Then you will make your way prosperous. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். You will make your way prosperous. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். You will make your way prosperous. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். I must do something where I make my way prosperous. நான் என் வழியை வாய்க்க பண்ண நான் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும். Hello, are you there? இருக்கீங்களா? Everybody say with me. எல்லாரும் சொல்லுங்க சேர்ந்து. I must make my way prosperous. நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். I must work in such a way that I make my way prosperous. நான் என் வழியை வாய்க்க பண்ணக்கூடிய விதத்திலே நான் ஒன்றை செய்ய வேண்டும். There is something that I must do. நான் செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று இருக்கு. So that's why I'm not going to every evangelist and showing my head. ஆகவே எல்லா சுவிசேஷத்தை போய் என் தலையை நீட்டிட்டு இல்ல நான். Thank God, that's why I'm not bald. ஆகவே என் தலை வழுக்காம அப்படியே இருக்கு. It's safe. பத்திரமா இருக்கு. By the way, some of them shake, they'll get your head off your shoulders. தலையை பிடிச்சு உழுகுற இருக்குதெல்லாம் காலி ஆயிடும் போல. You will make your way prosperous. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். I got to make my way prosperous. நான் தான் என் வழியை வாய்க்க பண்ண வேண்டும். There's no use running helter skelter here and there to this man and that man and trying to beg this man to pray and fast for me. இங்கேயும் அங்கேயும் ஓடி இவர் எனக்காக ஜெபிக்கணும் அவர் எனக்காக உபவாசம் இருக்கணும் அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. I will make my way prosperous. நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். So that every Christian that desires success must know that you will make your way prosperous and you will make your way successful. வெற்றி விரும்புகிற You will have success means that you will make your life a successful life. வெற்றி விரும்புகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன அறிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தான் உங்கள் வழியை வாய்க்க பண்ண முடியும். அதாவது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நீங்கள் தான் கொண்டு வர முடியும். Are you there? இருக்கீங்களா? Lift up your hands and say, கரங்களை வைத்து சொல்லுங்கள். I must bring success நான் வெற்றியை கொண்டு வர வேண்டும் into my life என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே by doing certain things that God wants me to do. நான் செய்ய வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிற சில காரியங்களை செய்வதன் மூலமாக. That's what this verse is all about. இந்த வசனம் அதை தான் சொல்லுகிறது. That's why I love this verse. ஆகவே தான் இந்த வசனத்தை அவ்வளவு விரும்புகிறேன். Oftentimes I just look at it and just enjoy what it says. அடிக்கடி இந்த வசனத்தை வாசிப்பேன், சொல்வதை அவ்வளவு ரசிப்பேன். I just don't know how people can be so dumb sometimes. மக்கள் பாருங்க சில சமயத்துல அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியாம இருக்காங்க. You know, they just don't know what it is. என்னன்னே தெரியல They அவங்களுக்கு. just do everything but not this. எல்லாம் செய்வாங்க ஆனா இத மட்டும் செய்ய மாட்டாங்க. The Bible says clearly you will make your way prosperous. You will have success. That means you will make it successful. வேற என்ன சொல்ல, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ வெற்றி பெறுவாய். Amen. Amen. So with that, let us look at these three things. ஆகவே இப்ப இத மனதிலே கொண்டு இந்த மூன்று காரியங்களை What should I do in order to be successful? வெற்றிகரமா இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What is the thing that God says in one verse to Joshua? Any person can understand. And he says in one verse some things that will make him successful. வெற்றிகரமா இருக்க செய்வதற்கு தேவன் சொல்லுகிற இந்த காரியங்களை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். அததான் இங்க சொல்லுகிறார். The first thing is he tells Joshua, this book of the law shall not depart out of your mouth. முதலாவது
யோசுவா சொல்றான், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. This book of the law. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம். It's talking about the word of God. இது தேவனுடைய வார்த்தை பற்றி பேசுகிறது. In the Old Testament, many times when it talks about the law of God and the book of the law, it's another term used for the word of God. பழைய ஏற்பாட்டிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று வருகிற போதெல்லாம் இது தேவனுடைய வார்த்தை வசனத்தை குறிக்கிறதா இருக்கிறது. For example, in Psalm 119, where the whole chapter, the longest chapter in the Bible, is about the word of God, you will miss the whole point if you don't interpret every time when it says about the law of God, that is talking about the word of God, you will not get the full impact of it. 119 சங்கீதம் வேதத்திலே மிகப்பெரிய சங்கீதம். ஆனா அந்த சங்கீதம் முழுவதுமே தேவனுடைய வார்த்தை குறித்து தான் பேசுகிறது. பல இடங்களிலே பிரமாணம் பிரமாணம் என்றே வரும். அப்படி வரும்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்று போட்டு படிக்காவிட்டால் அதனுடைய சாராம்சத்தை எழுத போவோம். So the law of God or the book of the law refers to the book of God's word. ஆகவே நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. What is this book? இந்த புத்தகம் என்றால் என்ன? This book is the word of God. இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. So God tells Joshua, the first thing for success is this book. ஆகவே தேவன் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், வெற்றிக்கான முதல் காரியமே இந்த புத்தகம் தான். So if you don't have this book and just walking without this book and coming, please go and get one book. ஆகவே இந்த புத்தகம் இல்லனா, இந்த புத்தகம் இல்லாம இங்க வந்திருக்கீங்கன்னா தயவு செய்து ஒரு புத்தகத்தை வாங்கிக்கங்க. Make sure you have a good one. ஒரு நல்ல புத்தகம் இருக்கிற மாதிரி பாத்துங்க. Make sure you have at least 2 or 3 translations. 2-3 மொழிபெயர்ப்புகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. This book is a success book. இந்த புத்தகம் வெற்றியின் புத்தகம். That's why I am not ashamed of this book. ஆகவே இந்த புத்தகத்தை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. This book leads me to success. இந்த புத்தகம் தான் வெற்றிக்குள்ளே என்னை கொண்டு போகிறது. This is the word of God that leads me to success. தேவனுடைய வார்த்தை இதுதான் என்னை வெற்றிக்குள்ளே கொண்டு போகிறது. So I am proud to carry this book. ஆகவே இந்த புத்தகத்தை சுமந்து செல்ல நான் பெருமிதம் I am கொள்கிறேன். proud to read this book. இதை வாசிப்பதிலே எனக்கு பெருமை. I keep buying more and more. இதை இன்னும் அதிகமா வாங்குகிறேன். I buy every translation that's available. கிடைக்கிற எல்லா மொழிபெயர்ப்புகளையும் Look at it in every way possible. Look at it in every way முடிந்த possible. அளவுக்கு எல்லா விதத்திலும் கவனியுங்கள். Because this is a success book. ஏனென்றால் இது வெற்றியின் புத்தகம். This has information. Remember, the first point for success is information. நான் சொன்னேன் இல்லையா, வெற்றிக்கான முதல் குறிப்பே தகவல் தான். இதிலே தகவல்கள் அடங்கி இருக்கிறது. Every information that I need for my success is here in this book. என்னுடைய வெற்றிக்கு எனக்கு தேவையான சகல தகவலும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. So don't ever come to church without this book. ஆகவே இந்த புத்தகம் இல்லாமல் தயவு செய்து சபைக்கே வர வேண்டாம். I heard about how in one church, one traditional church, ஒரு பாரம்பரிய சபை குறித்து இப்படி நான் கேள்விப்பட்டேன் one பாருங்க. new preacher was transferred and he became the pastor ஒரு there. புது பிரசங்கியார் அங்க மாற்றம் செய்யப்பட்டு வந்தாராங்க. He told in his preaching, everybody bring your Bible from next week. அவர் பிரசங்கத்துல சொன்னாராம், ஒவ்வொருவரும் அடுத்த வாரத்துல இருந்து பைபிளை கொண்டு வாங்கன்னு. So people, as they were going after the service home, they were talking, it seems, no, this man, இவர் ரொம்ப நாள் இங்க தங்க மாட்டாரு. He won't last long here. ரொம்ப நாள் இங்க தங்க மாட்டார் அப்படினாங்க. No, because he's telling us to bring the Bible. பைபிள்ல எடுத்துட்டு வர சொல்றாரு இவரு. Who's going to carry this big book all the way? I'm getting 2-3 buses and coming here to the church. 2-3 பஸ் பிடிச்சு சபைக்கு வரேன். இவ்வளவு பெரிய புத்தகத்தை யார் தூக்கிட்டு வருது? When I'm carrying the Bible, everybody in the street looks at me. நான் பைபிளை தூக்கிட்டு வந்தா